எங்க இந்த பைப்ல ஷூட் கேஸ் ஓபன் பண்ணி கிடுகிடுன்னு ஒரு ஜூஸ் ஊத்துறாங்க. டே என்னடா பண்றாங்க அப்படின்னு ஒரு பையன் இப்படி பாக்குறான். மாடி க்ளோஸ் பண்ணி விட்டுறான். அந்த ஜிப்ப மாடி சிப்ஸ் எடுத்து அப்படியே கொட்டிடுறான் அந்த சூட் கேஸுக்குள்ள. என்னமோ பண்றான்டா அப்படின்னு அந்த சூட் கேஸையே பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கை இப்படி மேல வருது. டே யாரோ உள்ள இருக்காங்கடா அப்படின்னு அந்த பஸ் இன்சார்ஜ் கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த பிள்ளை நம்பல. டே வேலை வெட்டிய பாருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் அதுக்குள்ள இருந்து தலையை நீட்டி ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்களா அப்படின்றாங்க. மேம் உண்மையாலுமே அதுக்குள்ள யாரோ இருக்காங்க, காப்பாத்துங்க அப்படின்றாங்க. ஆனா இந்த பைப்ல மறுபடியும் அந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணி போடா வென்று அப்படின்னு அந்த பஸ்ஸுக்குள்ள போய் அந்த லக்கேஜ போட்டு இந்த ஆளு மேல ஏறிறாங்க. ஆனா இந்த அம்மா இவங்களை வந்து உள்ள விட மாட்டேன், அவ்வளவுதான்டா உன்னோட டிக்கெட் அப்படின்னு கிழிச்சு போட்டுறாங்க. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல ஒரு அம்மா குடுகுடுன்னு ஓடி வருது. ஐயோ பஸ் நிப்பாட்டுங்க அப்படின்னு. மேம் நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க போய் உள்ள உட்காருங்க, நான் இதை வந்து லக்கேஜ்ல போட்டுறேன் அப்படின்னு இந்த பைப்ல போய் அந்த சூட் கேஸ்ல உட்காந்துக்கிட்டு 2 பேரும் அந்த லக்கேஜ் இருக்க ஏரியால இருக்காங்க. இந்த அம்மா கடன்னு ஓபன் பண்ணி இருக்கிறதெல்லாம் திருடிட்டு இருக்கு. ஏமா என்னமா பண்ற அப்படின்னு கேட்டா, ஏன் அப்ப நாளைக்கு சோறு தர மாட்டான், இப்பயே நான் திருடி வச்சாதான் நாளைக்கு ஏதாவது வித்தாச்சு நான் சாப்பிட முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கான். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு அந்த பையன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஒரு சவுண்டே கேக்குது. என்னடா அங்க சத்தம் அப்படின்னு இப்படி பார்த்தா ஒரு நாயை அடைச்சு வச்சிருக்காங்க. சுச்சோ யாராவது இப்படி அடைச்சு வச்சிருக்கான் அறிவு இல்லாதவன் அப்படின்னு அதை எடுத்து ஓபன் பண்ணி உள்ளான்ட்டு போறாங்க. ஏமா அதெல்லாம் பண்ணாதமா எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே ஓபன் பண்ணிடுறாங்க. இவருக்கு அலர்ஜி முத்திருது. ஐயோ என்னடா பண்றது, இவர் காப்பாத்தி ஆவணமேடா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இது ஓபன் பண்ணி எனக்கு அந்த மாத்திரை எடுத்து குடுமா அப்படின்றாங்க. இவங்களும் அந்த மாத்திரை எடுத்து டபக்குன்னு வாயில போடுறாங்க. எப்படியா வாழ்க்கையை சேவ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இவங்களுக்கும் லவ் பத்திக்குது, அவங்களுக்கும் லவ் பத்திக்குது. 2 பேர் மானை தேனி பொன்மானை எல்லாம் எல்லாமே போட்டு 2 பேரும் லவ்வா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பொழுதும் விடியுது. இவங்க அப்பா அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு வெளியே வராரு. ஏமா அவனுக்கு பசிக்கும், இந்தா சிப்ஸ் சாப்பிடு அப்படின்னு அந்த சூட்கேஸ் வந்து சிப்ஸ் போட்டு இப்படி பாக்குறாரு. இன்னமும் சவுண்ட் கேக்குது, என்னது அப்படின்னு உள்ள பாக்குறாரு. அடுத்த செகண்ட் உள்ள இருந்து கைய மேல வருது. என்னையே அடிக்க வரியா அப்படின்னு அவங்க பொண்ணு கிட்ட சண்டை போலான்ட்டு போறாங்க. ஆனா அங்க ஒளிஞ்சிருக்கிறது ஒரு பையன். அப்புறம் தான் தெரியுது அவங்க வெளியே வந்தோடனே, இங்கடா என் பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. உங்க பொண்ணு எப்பயோ பறந்து போயிட்டாடா, உன்னைய விட்டு அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. அப்படியே உங்க பொண்ணை கட்டினா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பஸ் இன்சார்ஜ் வந்து எழுப்புது. ஏமா எந்திரிச்சு வீட்டுக்கு போமா, இன்னும் என் பஸ்ல என்னமா பண்ற அப்படின்னு. விடிஞ்சிருச்சா, ஐயோ எங்கடா ரெட் கலர் சூட்கேஸ் அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் போயாச்சு, போய் தொலை அப்படின்னு அந்த அம்மா துரத்தி விட்டுறாங்க. இவங்களும் வெளியே வந்து பாக்குறாங்க. ஐயோ நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே கீழே பாக்குறாங்க. அந்த பையன் கட்டியிருந்த அந்த ரெட் கலர் பேக் இவங்க கிட்ட இருக்கு. உள்ள டிக்கெட்டு ஒரு மெசேஜ் மாதிரி அமைச்சிருக்கு, இனிமேலாச்சும் நீ சந்தோஷமா இரு அப்படின்னு. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே அவங்க செம்ம சந்தோஷம் ஆகி இனிமேல் நான் ஃப்ரீ பேர்ட்ரா அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு பஸ் கண்டக்டர் வந்து இன்னும் நம்ம பஸ் ஏறாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பஸ் ஏறுமா அப்படின்றாங்க. இல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லான்ட்டு போகும்போது, நாமே அதை தடுக்கணும், இந்த பஸ்ல போய் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்ட்டு அவங்களோட புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பைப்ல வந்து டொப்பு தட்டி, சார் நீங்க பஸ்ல ஏத்திக்கங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு அந்த பஸ்ல இவரும் ஏறி அவங்க எங்காச்சும் இருக்காங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைய காணும். சரி நாம மட்டும்தான் போகணும் போல அப்படின்னு தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. நானும் உங்க கூட சேர்ந்து வரலாமா அப்படின்னு அந்த பொண்ணும் கூட சேர்ந்து உட்காந்து 2 பேரும் ஜாலியா இனிமேல் இந்த லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு போறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பாய்.